ஒரு ரவை கேசரி அல்வா சொல்லலாம், கேசரின்னு சொல்லலாம், செய்யலான்னுட்டு ஸ்வீட்டு பாருங்கள். இது 1/4 கிலோ ரவை, அதில் ஒரு 50 கிராம் முந்திரி போட்டிருக்கேன், இதில் ஒரு 50 நெய் போட்டிருக்கேன். இது பாருங்கள், 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை, அழகு சர்க்கரை தான் வரும். 1/4 கிலோன்னு 1 கிளாஸு சர்க்கரை வச்சுருக்கேன். இதில் ஒரு 6-7 ஏலக்காய் வச்சுருக்கேன். இந்த பதம் சொல்கிறேன் பாருங்கள், அளவு சொல்லியிருக்கேன். இந்த ரவை, அந்த முந்திரி, அந்த நெய் 3 வறுக்கிறப்போ அந்த முந்திரி வந்து செவந்து வந்துடணும். அந்த ரவையாக கூட முந்திரி செவந்து தானே பதம். அது வந்த ஒருபாடு இந்த 1.5 கிளாஸு ரவைனாக்கா 3 கிளாஸு தண்ணி ஊற்றணும். 3 கிளாஸு தண்ணி வந்து தனியாக சூடு பண்ணி நான் ஊற்றும்போது காட்டுறேன் பாருங்கள். சூடு பண்ணி சுடு தண்ணி ஊற்றணும். அந்த முந்திரி வந்ததே பதம் வந்ததே சுடு தண்ணி ஊற்றி அதை கலரி நான் காட்டுறேன் செய்முறையில் பாருங்கள். இந்த முந்திரி செவந்துருச்சு பாருங்கள். 1 கிளாஸ் ரவைக்கு வந்து நெய் வந்து 50 கிராம் கணக்கு. இது பாருங்கள், முந்திரி செவந்துருச்சு. ரவை பாருங்கள் நல்லா செவந்துருச்சு, முந்திரி செவந்துருச்சு. இப்போ தண்ணி வச்சுருக்கிறேன், 3.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதிகமாக வச்சோம்னாவே கொஞ்சம் தலை நல்லா வெந்து வரும். தீ கம்மி பண்ணிட்டேன். இதுக்கு ஏலக்காய் வச்சுருக்கேன். இது வந்து கேசரி பவுட்ரு, வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம், அது செய்யலாம். இதை பாருங்கள், தண்ணி ஊற்றுறேன், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு. இதில் ஊற்றும்போது மெதுவாக ஊற்றணும் பாருங்கள். இது வெந்து வந்துடும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, ஊற்றினாக்கா நல்லா இருக்காது. இந்த கேசரியே இன்றைக்கி நான் சாப்பிட்லாம், நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம், 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். இது 1 கிளாஸ் ரவைக்கு 50 கிராம் கணக்கு. நெய் எண்ணெய் கலந்து கூட ஊற்றலாம், நெய் இருந்தால் நெய்யே ஊற்றிக்கலாம். இதுதான். இது வெந்துட்டு ஒருபாடு சர்க்கரை போடணும் பாருங்கள், வேகுது. சர்க்கரை போட்டு நான் காட்டுறேன். இது வந்துட்டு இருப்பாடு தட்டில் கொட்டி காட்டுறேன் பாருங்கள். வெந்துக்கின்னு இருக்குது. தண்ணி வற்றிட்டு இருப்பாடு இந்த ஏலக்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு கலந்து தட்டில் போட்டு துண்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், கேசரி செய்து தட்டில் கொட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பாருங்கள், எண்ணெய்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா உதிராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் கரெக்டாக நின்றுருக்கு. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் 1 கிளாஸ் ரவைக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அதிகமாக வச்சோம்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரியா பாருங்கள், செய்யுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்குது பாருங்கள். நாளைக்கு கூட நல்லாயிருக்கும், இன்றைக்கின்றதில் நாளைக்கும் நல்லாயிருக்கும்.